415 லீட் கோட் கொஸ்டின் சால்வ் பண்ண போறேன். கொஸ்டின் வந்து 2 given non-integers num1 and num2 represented as string, return sum of num1 and num2 as a string. கொஸ்டின் கொடுத்துட்டாங்க. லைக் இது என்னன்னா 2 ஸ்ட்ரிங் num1 and num2 கொடுத்துருக்காங்க. அதை நம்ம ஃபைனல் அவுட்புட் வந்து சம் பண்ணி அவுட்புட்டாக பிரிண்ட் பண்ணணும். இதை வந்து ஸ்ட்ரிங்காகவே தான் பிரிண்ட் பண்ணணும். டைரெக்டாக லைக் நெக்ஸ்ட் இது என்னன்னா டைரெக்டாக ஸ்ட்ரிங்லேருந்து இன்டீஜராக கன்வெர்ட் பண்ணக்கூடாது. நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள்ஸ் வந்து என்னன்னா இன்புட்டில் வந்து num1 ஈக்குவல் டு 11 num2 ஈக்குவல் டு 123ன்னு கொடுத்துருக்காங்க. இதை சம் பண்ணால் வந்து அவுட்புட் வந்து 134 இருக்கும். தென் எக்ஸாம்பிள் 2ல் வந்து num1 வந்து 456 num2 வந்து 77. இதோடைய அவுட்புட் வந்து 553 இருக்கும். எக்ஸாம்பிள் 3ல இன்புட் num1 ஈக்குவல் டு 0 num2 ஈக்குவல் டு 0, அவுட்புட் வந்து 0வா இருக்கும். இப்போ என்னன்னா லைக் கோட்குள்ளே போய்க்கலாம். இதில் வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து பப்ளிக் ஸ்ட்ரிங் ஆட் ஸ்ட்ரிங் num1 அண்ட் ஸ்ட்ரிங் num2ன்னு கொடுத்துருக்காங்க. இது என்னன்னா பப்ளிக் மெத்தடில் வந்து ஆட் ஸ்ட்ரிங் சொல்லி மெத்தட் நேம் கொடுத்துட்டு அதுக்கு வந்து ஸ்ட்ரிங்கை ரிட்டர்ன் பண்ணிக்கிறாங்க. அந்த ஸ்ட்ரிங்கில் வந்து 2 பேராமீட்டர்ஸ் num1 அண்ட் num2ன்றது கொடுத்துருக்காங்க. இப்போது ஸ்ட்ரிங்கை வந்து டைரெக்டாக லைக் கன்வெர்ட் பண்ணக்கூடாதுன்றதால ஸ்ட்ரிங் பில்டர் யூஸ் பண்ணி ரிசல்ட் ஈக்குவல் டு நியூ, அந்த ரிசல்ட்ன்றது வந்து ஸ்ட்ரிங் பில்டருடைய மெத்தட் ஈக்குவல் டு நியூ ஸ்ட்ரிங் பில்டர்னு சொல்லி கொடுத்துக்கிறோம். தென் நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து இன்ட் I ஈக்குவல் டு num1 டாட் லென்த் -1. இது என்னன்னா லைக் நம்ம ஆட் பண்ணுறதுக்கு லாஸ்ட் கேரக்டர் அரேலேருந்து பிரிண்ட் பண்ணிட்டு வரணும், லாஸ்ட் டிஜிட்லேருந்து. லைக் இப்போ வந்து எக்ஸாம்பிள் num1 11 num2 123 இருந்துச்சுன்னா அப்போ 3 + 1 அந்த லாஸ்ட் இதுலேருந்து பிரிண்ட் பண்ணும். 3 + 1 4, 2 + 1 3, தென் 0 + 1 1, அந்த மாதிரி இது பிரிண்ட் பண்ணணும். தென் j ஈக்குவல் டு num2 டாட் லென்த், அதே தான் num1 -1 லாஸ்ட் டிஜிட்லேருந்து பிரிண்ட் பண்ணிட்டு ஆட் பண்ணிக்கிறோம். தென் இப்போ கேரி இருந்ததுன்னா கேரி இனிஷியலாக வந்து 0வாக இருக்கும். நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து என்னென்னா while I is greater than 0, j is greater than 0, carry equal to greater than 0 while loop கொடுத்துக்கிறோம். நெக்ஸ்ட் வந்து integer digit 1 equal to I is greater than 0, num1 dot character of I -0ன்னு கொடுத்துக்கிறோம். ஃபார் எக்ஸாம்பிள் இதை வந்து எதுக்கு யூஸ் பண்ணுறோன்னா லைக் டைரெக்டாக அந்த ஸ்ட்ரிங்கை வந்து இன்டீஜராக கேரக்டர் அரேலேருந்து இன்டீஜராக கன்வெர்ட் பண்ணுறதுக்காக இந்த ஸ்டெப் வந்து நம்ம போடுறோம். லைக் இது என்னன்னா ஃபார் எக்ஸாம்பிள் கேரக்டர் அரேல 6 இருந்தது, 6 - 0ன்னு கொடுக்குறோம். அப்போ கேரக்டர் அரே ஆஃப் 6 வந்து என்னன்னா 54. அப்போ 0க்கு வந்து 48ஆக இருக்கும். அப்போது 54 - 48 வந்து 6ஆக இருக்கும். இதை வந்து இன்டீஜராக 6 வேல்யூ வந்துடும் ஃபைனல் அவுட்புட். ஃபைனல் இது வந்து 6ஆக இருக்கும் இன்டீஜர் வேல்யூ. அதே மாதிரி தான் டிஜிட் 2க்கும் அதே num2 டாட் கேரக்டர் ஆஃப் j -0 கொடுத்துக்கிறோம். இப்போ நெக்ஸ்ட் ஒன் வந்து int sum equal to digit 1 plus digit 2 plus கேரியாக இருக்கும். இப்போ என்ன பண்ணுறோன்னா அந்த இன்டீஜராக மாற்றினதுக்கப்புறம் டிஜிட் 1ஐயும் டிஜிட் 2ஐயும் ப்ளஸ் பண்ணிக்கிறோம். அதை ப்ளஸ் பண்ணும்போது இப்போ கேரி கிடச்சதுன்னா கேரி ஈக்குவல் டு 1ஆக இருக்கணும். கேரி 1ஆக இருந்ததுன்னா நெக்ஸ்ட் வந்து கேரி 1ஆக இருந்ததுன்னா நெக்ஸ்ட் டிஜிட் வரும்போது அது கூட ஆட் ஆகிக்கும். லைக் கேரி ஈக்குவல் டு 1/10. இப்போ இந்த இடத்துல இந்த மாதிரி அப்ளை ஆகும். தென் ரிசல்ட் டாட் அப்பெண்ட் சம் ஆஃப் சம் மாடுலஸ் ஆஃப் 10. இப்போ ஸ்ட்ரிங் பில்டருக்கு இதை அப்பெண்ட் பண்ணிக்கிறோம் இந்த ஃபைனல் அந்த வேல்யூ. இப்போது நெக்ஸ்ட் இதுக்கு போகும், I மைனஸ் ஆகும், ஜேவும் மைனஸ் ஆகும். மைனஸ் ஆகும்போது என்னென்னா டிஜிட் நெக்ஸ்ட் இருக்க டிஜிட் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் 456ல் 7 + 5. அப்போது 7 + 5னா டிஜிட் 1 வந்து 5, டிஜிட் 2 வந்து லைக் num2 வந்து டிஜிட் 2 வந்து 7ஆக இருக்கும். அப்போது 12, கேரி ஆல்ரெடி 1ஆக இருக்கும். அப்போ என்ன 13 அப்படின்னா 3 வரும். ரிமைனிங் 1 வந்து கேரி வந்து 1 ஆகிடும். அப்போது 1/10 அதை வந்து அப்பெண்ட் பண்ணிக்கிறோம். தென் I மைனஸ் ஜே மைனஸ் ஆகும். அப்புறம் வந்து நெக்ஸ்ட் இது வந்து என்னென்னா 4, num1 வந்து டிஜிட், அதாவது டிஜிட் 1 வந்து 4ஆக இருக்கும். தென் டிஜிட் 2 வந்து 0ஆக இருக்கும், கேரி 1ஆக இருக்கும். ஸோ 4 + 0 + 1 5ஆக மாறும். அப்போ நெக்ஸ்ட் இது வந்து இப்போ ஃபைனல் அவுட்புட் வந்து 533ஆக இருக்கும். இதே மாதிரி நெக்ஸ்ட் இது கண்டினியூ ஆகும், லூப் இதாகும்.
தென் ரிட்டர்ன் பண்ணுறோம். அதை ரிட்டர்ன் பண்ணுறது எப்படின்னா லைக் அதோடைய ரிட்டர்ன் அந்த ரிசல்ட் வந்து எப்படி இருக்குன்னா ரிவர்ஸ் ஆர்டரில் இருக்கும் அவுட்புட். அதை வந்து நம்ம லைக் ரிவர்ஸ் ஆர்டர்லேருந்து கரெக்ட் இதில் பிரிண்ட் பண்ணுறதுக்காக ரிவர்ஸ் டாட் அந்த ஸ்ட்ரிங் பில்டர் மெத்தட் ஆப்ஜெக்ட் இதை வந்து ஆப்ஜெக்ட் டாட் ரிவர்ஸ் அப்படின்ற ஃபங்க்ஷனும் டூ ஸ்ட்ரிங் அதை வந்து இன்டீஜர்லேருந்து ஸ்ட்ரிங்காக கன்வெர்ட் பண்ணிக்கிறோம் ஃபைனல் இது ரிசல்ட். தேங்க்யூ.